இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் முருங்கை கீரையில் தான் பொரியல்லாம் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி முருங்கை பூவில் எப்படி பொரியல் பண்ணலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. போதும். இதை காய வைக்கலாம் தேவையில்லை, தண்ணியை வடிச்சிட்டு வச்சுட்டா போதும். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பொரியலுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைப்பூ இருக்குது பாருங்கள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்புறம் இந்த முருங்கைப்பூ வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா பூ வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முதலே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நிறைய பூ இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறமா உப்பு போட சொன்னேன். வெந்ததுக்கப்புறம் கம்மியாக தெரியும். இப்போ முருங்கைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 2 முட்டையை அதில் உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 2 அல்லது 4 எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை பொரியல் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுட சுட முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.